இந்த அழகான தோட்டத்தில் இருக்கும் காய்கறிகள் எல்லாம் பேசும், சிரிக்கும், விளையாடும். இங்கே ஒவ்வொரு காலையும் சந்தோஷம், ஓட்டமும், கூத்து கலாட்டாவும் தான். அவர்களுள் நீளமான வெண்மையும் தட்டியால் ஓசை வரும் தலையுமான ஒரு முள்ளங்கி இருந்தது. அவன் அனைவரையும் விட எப்போதும் கோபமோ சண்டையோ செய்து கொண்டே இருப்பான். சிறிய விஷயங்களுக்கும் முள்ளங்கிக்கு கோபம் வந்துவிடும். ஒரு கேரட் தவறுதலாக அவனை தொட்டாலே அவன் தன்னை கட்டுப்படுத்த முடியாமல் மாடை போல் சிவந்து விடுவான். ஒரு சின்ன காற்று கூட அதிகமாக ஊதினால் என்னை யார் தழுத என்றபடி அவன் துள்ளிக்கொண்டு கோபப்படுவான். இந்த கோபத்தை பார்த்து மற்ற காய்கறிகள் பயந்து விலகி நிற்க துவங்கினர். ஒரு நாள் தோட்டம் முழுவதும் குசும்பு சிரிப்புகள் எழுந்தன. ஆனால் முள்ளங்கி மட்டும் தனியாக நின்றான். எவரும் அருகில் வரவில்லை. அப்போதுதான் அவன் தனது கோபம் தன்னை தனிமையாக்கிவிட்டதை உணரத் தொடங்கினான். முள்ளங்கி நிதானமாக மூச்சை இழுத்து பார்த்தான். மூச்சை வெளியே விட்டான். மீண்டும் மெதுவாக முயன்றான். சிறிய விஷயங்களுக்காக கோபப்படாமல் சிரித்து பார்க்க முயன்றான். அப்படி செய்யும்போது மற்ற காய்கறிகள் மீண்டும் அவனை பார்த்து சிரிக்க துவங்கினார்கள். அதுவரை சிவந்து கோபம் பிடித்த முள்ளங்கி இன்று தன்னை கட்டுப்படுத்த கற்ற அன்பான முள்ளங்கியாக மாறிவிட்டான். Thanks for watching. Subscribe me.